இருக்கணும்னு சொல்லி இறைவன் நான் வேண்டிக் கொள்றேன். இன்றைய இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள்ல அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைய நாள்ல எங்களுடைய யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் கடந்திருக்கு. அந்த வகையில் இந்த 1000 சப்ஸ்கிரைபரை கடந்ததுக்காக ஒத்துழைப்பு தந்த அத்தனை கோடான கோடி எனது உள்ளம் சார்ந்த உறவுகள் அனைவருக்குமே மனமாக நன்றிகள். நீங்கள் தந்த ஒவ்வொரு ஆதரவும், நீங்க தந்த ஒவ்வொரு லைக்ஸும், ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் என்ன இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து விட்டுருக்குது. அதுக்காக உங்களை அனைவருக்குமே என்றென்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டவனாகத்தான் இருப்பேன். அந்த வகையில நீங்கள் தந்த ஒவ்வொரு ஆதரவுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஸோ இந்த பயணம், இந்த யூடியூப் ஜேர்னின்னு சொல்லிக்கல வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்துல வாழ்க்கையில சாதிக்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கும். மனிதனாக பிறந்தா எல்லாருக்குமே சாதிக்க வேணும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில தான் சின்ன இருந்து எனக்கும் அந்த ஒரு யூடியூப் பயணத்துக்குமான தொடர்பு இருந்தது. அந்த ஸ்டோரியை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த வீடியோ. ஆரம்பத்துல இந்த வீடியோ நான் யூடியூப் பயணம் அல்லது வீடியோ செய்யணும்னு சொல்லி அவ்வளவுத்துக்கு நான் யோசிக்கல. அப்படி நான் இருந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுது. ஏன் எல்லாருமே டிவிகள்லையும் வீடியோக்கள்லையும் வர்றாங்க, நாங்களும் கணக்கு இடத்துல போயிருப்போம். ஸோ ஆனால் அந்த நேரங்களில் எங்களை வீடியோ எடுக்காட்டியோ எடுத்தாலோ நாங்கள் அந்த டிவிலையோ அந்த வீடியோலையோ வர மாட்டோம். ஸோ அந்த ஒரு ஏக்கம் ஒன்று என் மனசில் இருந்தது. ஸோ அந்த ஏக்கத்தை நிறைவேற்றும் நோக்கோடையும் என்னால் கண்டிப்பாக கணக்கு விஷயங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ உலகத்தில் எப்படி சோஷியல் மீடியாவில் வேறு சோஷியல் மீடியாவில் விஷயங்கள் கொண்டு, அதே மாதிரி நல்ல விஷயங்களை எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ரீதியில தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன் நான். ஸோ அதுதான் அந்த ரெண்டும் தான் என்னுடைய பிரதான நோக்கம். ஒன்று என்ன, நான் என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய சோஷியல் மீடியாவில் நான் என்ன காட்டணும் என்றும் அந்த பயணம் ஆரம்பிச்ச அந்த நொடியில இருந்து சின்ன என்னால முடிஞ்ச சின்ன காரணிகளை பதிவேற்றி கொண்டிருந்தேன். ஸோ அப்போ அவ்வளவுத்துக்கு யூடியூப் பற்றி எனக்கு அவ்வளோத்துக்கு அறிவில்லை. அவ்வளோத்துக்கு என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி எடிட் பண்ணணும், என்ன மாதிரி அதுக்கான கேப்ஷன்களை போடணும், என்ன மாதிரி தமிழ் எடிட் பண்ணணும் அறிவு கூட இல்லை. அவ்வளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சுக்கொண்டு இன்னும் சில பேர்கிட்ட சம்பந்தமாக கேட்டு தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த பேர் எப்படி வந்தேன்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது. இந்த யூடியூப் சேனலுக்கு நான் பேர் கொண்டு வரைக்குள்ள முக்கியம் பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் வந்தது. ஸோ இப்போ யோசிச்சு நான் என்னுடைய பேர் சார்ந்து பேரை வைப்போமா என்ற மாதிரி யோசிக்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட இருந்து எனக்கு ஏன் உன்னுடைய பேரை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஸ்டைலாகவும் முடலாகவும் மிஸ்டர் நயனம் என்று வைத்து பாருன்னு சொன்னார். ஸோ அதை நான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்டைலாக மிஸ்டர் நயனம், ரைட், ஓகே, அந்த பேரும் எனக்கு பிடிச்சி கொண்டு வந்துச்சு. நான் வேறு யார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், ரைட், ஓகே, இந்த பேர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் என்னுடைய யூடியூப் பேரை வைக்கிறது நல்லா இருக்கும் ரெண்டு கணக்கு பேர் எனக்கு சொல்லிக்கணும். ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொண்டு இந்த பேரை தான் நான் வச்சேன். ஸோ அதனால இன்றைக்கு என்னோட யூடியூப் நேம் மிஸ்டர் நயனமாகவே இருக்குது. அந்த நபர்ன்ற ஒரு ஞாபகார்த்தமாக அந்த இன்றைக்கு பேர் இருக்குது. அதையும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய முதலாவது காணொலியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே ஒருத்தர் தேர்தல் இந்த மாதிரி வாக்கு போட வேணும் என்கின்ற ரீதியில் ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய காணொலியாகத்தான் அந்த முதலாவது காணொலி வந்தது. அந்த முதலாவது காணொலி இந்த சிறிய ஒரு இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் அட் பண்ணி விடுறேன், நீங்க அதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்ப ஆரம்பிச்ச அந்த பயணத்துல நான் என்னால மிக சிறப்பாக அந்த வீடியோ செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த நண்பரோட சேர்ந்து அந்த வீடியோவை செய்த பிறகு உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட கணக்கு பேர்கிட்ட பாராட்டுகளும் கிடைச்சது. உன்னால செய்ய முடியும், உன்னால இந்த வீடியோ செய்யறதுக்கு திறன் இருக்குது, நல்ல வாய்ஸ் இருக்குது, உனக்கு அந்த வீடியோவை கலக்கக்கூடிய நல்ல திறன் இருக்குது. ஸோ அதனால நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு செய்யன்னு சொல்லி எனக்கு கணக்கு பேர் சஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி எனக்கு யூடியூப் சேனல் ஆசை ஒன்று இருந்தது. பட் அந்த நேரம் தான் சரியான நேரம், அதை செய்யறதுக்கான சரியான நேரம் வந்தது. ஸோ அதுவும் எல்லாம் சரியான முறையில் கைகூடி வந்த உடனே இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற எண்ணம் எனக்கு நான் அதை ஆரம்பிச்சு ஒரு ஸ்டார்ட் பிகினர்ல இருந்து என்னால் முடிஞ்சதை எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற நோக்கோடு தான் அந்த வீடியோக்கள் நான் செய்தேன். ஸோ அந்த வீடியோக்கள் நீங்கள் போய் என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஸ்டார்ட்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் இப்போவும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள்
ஒரு அதிகூடிய வியூஸோ அதிகூடிய லைக்ஸோ அந்த வீடியோக்கள் வந்து கொண்டு வந்து தெரியல. ஸோ பிரச்சனை இல்லை, நான் அதை பற்றி கவலைப்படலை. என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நான் போட்டுக்கொண்ட ரீதியில் எனக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அது போதும் எனக்கு. ஸோ இதுக்குள்ள கணக்கு சவால் எனக்கு இருந்தது. ஒரு இடத்துல வீடியோக்கள் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல அந்த வீடியோக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் எடுக்கணும். சரி, அப்படித்தான் பெர்மிஷன் எடுத்து வீடியோ எடுத்தாலும் 4 பேர் 4 கதையை கதைப்பாங்க. நீ உனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தேவைதானான்னு சொல்லுவாங்க. உனக்கு எந்த யூடியூப் சேனல் சொல்லுவாங்க. படிக்கிற காலத்தை என்னத்துக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிக்கான சவால்களும் அது முன்பு ஆரம்பித்து கொண்டிருக்கிறதுக்குள்ள வந்து சில இடங்களுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல நல்ல காணொலிகள் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். சில இடங்களுக்கு போய் அதுவே அவைகளோட அந்த இடங்களை வந்து முழுமையாக காணொலிகள் மூலமாக எடுத்து அதை வந்து சிறப்பான முறையில் எடிட் பண்ணி உங்களுக்காக வீடியோக்குள்ள போட்டிருப்பேன். கூடுதலாக அந்த முல்லைத்தீவு இருக்கக்கூடிய தெரியும், மற்றாப்புல கோயில் வீடியோவாக இருக்கலாம், நாயாற்று பால வீடியோவாக இருக்கலாம், முல்லைத்தீவு கடற்கரையில் நடந்த வீடியோக்கள், அந்த பௌர்ணமி நிகழ்வு வீடியோவாக இருக்கலாம், முல்லைத்தீவு கடற்கரை இந்த பட்ட திருவிழா வீடியோவாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் வீடியோக்கள் வந்து நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நான் எடிட் பண்ணி உங்களுக்காக தந்திருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோக்கள் வந்து எல்லாமே வந்து அவ்வளோத்துக்கு ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில் தான் நான் எடிட் பண்ணேன். ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள வந்து ஸ்டார்ட்டில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுமனே ஸ்டார்ட்லேருந்து நான் கிட்டத்தட்ட 3 மாதம் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள வந்து எனக்கு வெறுமனே 50 சப்ஸ்கிரைபர். ஸோ நான் ஷார்ட் வீடியோக்களும் போட்டு ஒரு பெரிய லெங்கான வீடியோக்களும் போட்டுக்குள்ள கூட என் மனசு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறோம், இவ்வளோ தகவலோடு நாங்கள் வீடியோ செய்கிறோமே, பட் சப்ஸ்கிரைபர் கூடலன்னு சொல்லி. ஸோ பிறகு படிப்படியாக அதையும் தாண்டி தொடர்ந்து வீடியோ செய்யணும் நோக்கத்தோட தொடர்ந்து வீடியோ நான் போட்டுக்கொண்டே இருந்தேன். அதன் விளைவாக வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிது. அப்போ ஒரு சில சந்தோஷம், அப்போ நாங்கள் 100 ரீச் ஆகிட்டோம்னு சொல்லி. அதுக்கு பிறகும் முடிஞ்ச அளவுக்கு வந்து விஷயங்களை உள்ளடக்கி ஒரு வீடியோக்கள் செய்து போட்டேன். அதுக்கு பிறகு 100, 200, 300, 400, 500 வந்த பிறகு சந்தோஷம். ஸோ நாங்களும் எங்களை இவ்வளோ பேர் 500 பேர் விரும்பி பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, எங்களை நம்பி இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு வீடியோக்கள் நல்ல ஒரு காணொலிகளை வந்து மக்களுக்காக நாங்கள் பதிவேற்றணும்னு கூட இன்னும் தரமான முறையில் அந்த வீடியோக்களை செய்கிறதுக்கு வந்து நான் சிறப்பான முறையில் அந்த வீடியோக்களை செய்து போட்டிருந்தேன். நான் அதுக்கு பிறகு 600, 700ன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு போயிட்டு, பட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர் என்ற ஒரு மைல்கல்லை எட்டி இருக்குது. உண்மையிலேயே வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சாதனை. லைஃப்பில் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு சாதனையாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த வீடியோலையுமே வந்து யாரையுமே புண்படுத்தியோ, யாரையுமே மன கஷ்டப்படுத்தியோ, யாரையுமே சுட்டி காட்டிய வீடியோ எதையுமே நான் அப்லோட் பண்ணதில்லை. ஸோ அதை நீங்களுமே உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படித்தான் என்னுடைய யூடியூப் பயணம் போய்கொண்டிருந்து. அப்படி எவ்வளவோ சவால்கள் மத்தியில தான் யூடியூப் பயணம் இன்றைக்கும் பயணிச்சு கொண்டு இருக்குது. இருந்தாலும் எவ்வளவு சவால்கள் வருதோ அதுகளை வந்து தடையை தாண்டி போறதுதான் உண்மையான ஒரு இலக்கோடு நோக்கி ஓடுறவனுக்கான உண்மையான தைரியம் என்றது அதுதான். ஸோ நானும் அப்படிதான். என்றைக்குமே எவ்வளவு சவால் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய நோக்கம் மக்களுக்கு சிறந்த முறையில் நல்ல வீடியோக்களை, பெருமதியான வீடியோக்கள், நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நோக்கோட என்னுடைய பயணம் என்றைக்குமே இருக்கும். அதுக்கு வந்து எவ்வளவு தடை வந்தாலும் அதை நான் எதிர்கொண்டு போறதுக்கு நான் என்றைக்குமே தயாரா இருக்கிறேன். ஏன்னா என்னோட இவ்வளவு மக்கள் இருக்கணும். ஸோ அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மக்களை என் மீது வச்சுக்கூடிய நம்பிக்கையை நிச்சயமா நான் காப்பாற்றுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில வந்து இந்த யூடியூப் பயணம் வளரணும். அதுக்கு வந்து இன்னும் உங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். நிச்சயமாக இனிவரும் காலங்களில் உங்களை மகிழ்விக்கக்கூடிய சுவாரஸ்யமான மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய பல காணொலிகளை வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த யூடியூப் பயணத்தை வந்து நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதிலேயும் கணக்கு விஷயங்கள் நடந்தது. அதை வந்து இனிவரும் வீடியோக்களில் சொல்ல இயலுமென்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த சம்பவங்களை சொல்ல இயலுமென சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து அவ்வளவுதான். ஸ்டோரியில் வந்து என்னுடைய ஸ்டோரியை வந்து நான் உங்களை சுருக்கமாக சொல்லியிருப்பேன். இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எப்படி போனது, என்ன மாதிரி இன்றைக்கு நிற்கிறேன்னு சொல்லிட்டு இனியும் பல சாதனைகளை கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகள் தொடர்ந்து இருக்கணும் என்று கூறி இந்த மிஸ்டர் யூடியூப் சேனல் இவ்வளவு காலமும் பார்த்து ஆதரவு தந்து என்னை வந்து நல்ல நிலைக்கு இவ்வளவு கொண்டு வச்ச உங்கள் அனைவருக்குமே என்றைக்கும் கோடி நன்றிகள். மிஸ்டர் யூடியூப் பண்ணுவாங்க நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமணன் மக்களே, இந்த காணொளி